வணக்கம் ஆபரகம். அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து கவுகாத்தி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று மாலை 3:50 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. விமானத்தில் 154 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உட்பட 162 பேர் இருந்தனர். இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது மிகவும் ஆபத்தானது என்று கருதி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமானத்தை உடனடியாக சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்து தரையிறக்கும்படி, அதோடு சென்னை விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய உத்தரவிட்டனர். அதன்படி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்பு இந்த விமானம் இன்று மாலை 4:28 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பத்திரமாக வந்து தரையிறங்கியது. உடனடியாக விமானத்தில் உள்ள பயணிகளை அனைவரும் கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விமானத்தை பழுது பார்க்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த விமானம் பழுது பார்க்கப்பட்டு அல்லது மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனைவரும் இன்று இரவுக்குள் சென்னையிலிருந்து கவுகாத்திக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமானத்தின் நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி உடனடியாக கண்டுபிடிக்க துரிதமாக எடுத்த நடவடிக்கையால் விமானம் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்திலிருந்து 154 பயணிகள் உட்பட 162 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இன்று மாலை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே டெல்லியில் உள்ள DGCA எனப்படும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல இது குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவு பெறப்பட்டுள்ளது என்ற விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்புறம் தகவலுக்கு நன்றி மனோகரன்.